Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல அவேலபிளா இருக்கக்கூடிய ஃபீச்சர் பத்தின அப்டேட்டா இருக்கட்டும் and எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீனா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நமக்கு வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம் கிரியேட்டர் ஸ்டுடியோல. சோ அத பத்தின டீடைலும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ரோ அப்டேட் அதாவது வந்து நமக்கு வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல அவேலபிளா இருக்கக்கூடியது அப்படினு கேட்டிங்கனா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீனா கம்யூனிட்டி டாப் 1000 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் 500 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் நிறைய சேனலுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதனுடைய எலிஜிபிலிட்டி ரெக்யர்மென்ட் பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அது இல்லாம நம்ம வந்து இன்னொரு வேலையும் வந்து பார்த்தா நம்ம வந்து நம்மளுடைய சேனலுக்கு கம்யூனிட்டி டாப் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா அதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோல டெஸ்க்டாப்ல நம்ம போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சரை மட்டும் எனேபிள் பண்ணியிருந்தா போதும். அதை பத்தின டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நீங்க கம்யூனிட்டி டாப் வந்து எனேபிள் பண்ணி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அதே சமயம் இந்த ஒரு அப்டேட் காரணமா உங்களுக்கு கம்யூனிட்டி டாப் வந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில் வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்திருந்திருக்கலாம். அதாவது யூ ஆர் எலிஜிபிள் a tool to engage and grow your community அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். அண்ட் அது போக அதில் சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி உங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் என்கேஜாக வச்சுக்கிறது ஈஸி வேலை அண்ட் வந்து அவங்களை எப்படி உங்களுடைய ஃபேன்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்திருக்கு. இது எதனால் வந்திருக்கு, எனக்கு தான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்திருக்கலாம். அதே சமயம் இது என்ன மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் அனதர் வேலை நமக்கு வந்து கம்யூனிட்டி டாப் வந்து எனேபிள் ஆகிறதால இந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வருது. கொஞ்சம் ஸ்லோவாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்து பெருசாக ஒரு பண்ணிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டாப் கொடுத்து ஒரு சில டிப்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எதுவும் இல்லை. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோவில் வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து நமக்கு YT ஸ்டுடியோ ஆப்பில் எப்படி வந்து பிளேலிஸ்ட் பேஜ் வந்து தனி செக்ஷனாக இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு அதை நமக்கு வந்து கண்டென்ட் டேப்ல வந்து ஒரு செக்ஷனாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணேன், எதாச்சியாக தான் செக் பண்ணேன். ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட் வந்து. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அப்டேட் வந்துருந்தது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த மெயில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் வந்து இந்த பிளேலிஸ்ட் சேஞ்ச் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எலிமெண்ட்ஸ் இந்த விளையாட்டுனா மறக்காம கமெண்ட்ஸ் டெலி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.